வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக, அமைதியாக, ஒற்றுமையாக, பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞான போதனை. இந்த ஞான போதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு போட்டி. போட்டி என்ற பெயரில் போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் யாரும் யாருக்கும் போட்டி இல்லை. அவரவர் வாழ்க்கையை போட்டியின்றி வாழ இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் தரும் விளக்கத்தினை அனைவரும் பார்ப்போம் வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். போட்டி. போட்டி வெறியின் வெளிப்பாடு, ஆதிக்கத்தின் அடங்கா பிடாரித்தனம், அமைதிக்கு ஊறு, நட்பிற்கு கேடு, பகைக்கு வீடு. பார்த்து பழகு. வெற்றி தோல்வி என்ற உன் தீர்மானம் உன்னை நிதானிப்பதில்லை. வெற்றி தோல்வி என்பது ஒருவரோடு அடங்கி விடுவதில்லை. தொடுபவர்கள் ஒவ்வொருவரையும் தழுவிக்கொள்ளும். இதற்கு ஏன் போராட்டம்? நேற்றைய வெற்றியாளன் இன்றைய தோல்வியாளனாய் இருப்பான். வேண்டாம் போட்டி என்ற போராட்டம். ஒருவரை சிரிக்க வைத்து ஒருவரை அழ வைப்பது ஒருவருக்கு வரவு, ஒருவருக்கு இழப்பு, ஒருவருக்கு இன்பம், ஒருவருக்கு துன்பம். இணைந்து வாழும் வாழ்வில் சினந்து வாழும் நிலை ஏன்? ஓடுபவனின் ஓட்டம் அவனிடம் இல்லை. நினைத்த வேகத்தில் ஓட முடியாமையும் இடையிடையே வரும் அறியாத இடைஞ்சல்களும் நன்றாக ஓடியும் முடிவில் வெற்றியை மற்றவன் தட்டி செல்வதும் கண்கூடான ஒன்று. வாழ்க்கையும் இதே மாதிரி தான். தீர்மானித்த நிகழ்வுகளும் முடிவுகளும் இடையிடையே நீ கடந்து சுழன்று கொண்டு இருக்கிறாய். முடிவும் தெரியாது, பலனும் அடையாது. நடக்கும் நாடகத்தில் அடங்கி போவதே மேல். யாருக்கும் யாரும் போட்டியில்லை. போட்டியை உண்டு பண்ணி போராடி மாளாதே. வாழ வழங்கிய உடலை, மனதை, அறிவை வீணடிக்காதே. உன் கர்மாவில் மட்டும் கவனம் செலுத்து. கொண்ட பாரத்தை இறக்காது மேலும் பாரத்தை ஏற்றாதே. போட்டியில் வரும் சுகம் கடந்து சென்றுவிடும். காலந்தாண்டி உன் உடலை, ஆற்றலை, நிலைமையை உற்று பார்த்தால் உனக்கு புரியும் எத்தனை வெட்டித்தனமான வேலை என்று. ஆட்டத்திலோ வியாபாரத்திலோ வாழ்விலோ எந்த சூழ்நிலையிலும் போட்டியை வரவழைத்து விடாதே. உன் முயற்சியை, பயிற்சியை முழுமையாக செய். எடுத்த காரியத்தை திறம்பட முடித்தோம் என்ற மகிழ்வும் அதில் வரும் பலனை இயல்பாக அனுபவிக்க பழகு. வழங்கப்பட்ட காலத்திற்குள் விதைக்கப்பட்டது முளைத்து அறுவடை பண்ண வேண்டும். அவசரம் வேண்டாம், நிதானம் வேண்டும். ஆரோக்கியம் கெடாத செயலும், மரியாதை குறையாத பணியும், யாரும் வெறுக்காத ஒழுக்கமும் உன்னிடம் இருந்தால், இவற்றை தக்கவைத்து கொண்டால் உன் வாழ்க்கையை நீ முறையாக வாழ்வதாக உணர். நீயே ஒரு பட்டம், பறக்கவிடப்பட்டிருக்கிறாய். கயிற்றை பிடித்து ஆட விடுபவன் தானே. போட்டியா இல்லையா என்பதை நிதானிக்க வேண்டும். பட்டமே உன்னால் எண்ண முடியும். கயிறு விடப்பட்டாலும், வாள் அருந்தாலும், காற்று நின்று விட்டாலும் கதி. இதில் போட்டியா? வாழ்வோம் வாழ்விப்போம்.